அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே கணவனுக்கு மனைவியுடைய ஒழுக்கத்தின் மீது சந்தேகம் ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்கள் பிரிந்து விட்டார்களானால் அதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த மாதிரி பிரியக்கூடிய நேரத்தில் அவள் சுமந்திருக்கிற கருவை என்னுடையது இல்லை என்றவன் சொன்னானேயானால் அல்லாவின் மீது அவன் சத்தியம் பண்ணி என் மீது சாபம் உண்டாகட்டும்ங்கிற அளவுக்கு சொன்ன காரணத்தினால அவனுடைய பிள்ளை என்று மார்க்கம் சொல்லாது. அதே நேரத்தில் இன்னும் சில கோளாறுகள்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது. என்ன கோளாறுனா, மனைவியின் மீது அந்த சந்தேகம் இருக்காது, ஆனால் அந்த குழந்தைய பார்த்தோம்னு சொன்னா இவனை மாதிரி இருக்காது, அது வேற யார் மாதிரியோனா இருக்கும். சில குடும்பங்கள் அப்படி இருக்குமா இல்லையா? அவனுக்கு பெறக்கூடிய குழந்தை அவனுடைய தோற்றத்திலேயோ அவன் தாப்பனார் தோற்றத்திலேயோ அந்த குடும்பத்தில் அவனுக்கு தெரிந்த ஆட்களுடைய தோற்றத்தில் இல்லாம போயிடும். அதனால எல்லாம் குடும்பத்தில் என்னவாயிரும், சந்தேகம் ஏற்பட்டு போயிடும். அவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் அறிவியலும் தெரியல, இவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம பிள்ளையா இருந்தா நம்மள மாதிரி இருக்கணுமே, நம்ம கலர் என்ன, இந்த பிள்ளையுடைய கலர் என்ன, நம்ம தோற்றம் என்ன, இந்த பிள்ளையுடைய தோற்றம் என்ன, இதை வச்சுக்கிண்டு உள்ளத்துல சந்தேகத்தை மக்கள் நினைச்சுக்கிறாங்க, நிறைய பேர் வளர்த்துக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் இல்லற வாழ்க்கை நரகம் தான். இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படலாமா? பழி சுமத்துறதுங்கிறது வேற, அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணி போனா அது வேற கதையா போயிடும். அப்படி இல்லாம இது மாதிரி அவனை போல அந்த குழந்தை இல்லை என்று சொன்னால் அப்ப அவனுக்கு என்ன செய்கிறது, ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும், அது வெளியும் சொல்லவும் முடியாது. இப்படி சந்தேகப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் அதுக்கு அனுமதி அப்படி படக்கூடாது. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒருத்தர் வர்றார், ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, அது கண்ணங்கரேன்னு இருக்கிறது, அது இவரும் சிவப்பா இருக்கிறாரு, அவர் பொண்டாட்டியும் சிவப்பா இருக்குது, புள்ள எப்படி இருக்குது, கருப்பா இருக்கு. அது பொண்டாட்டி கருப்பா இருந்தா கூட பொண்டாட்டியுடைய கலர்னு கூட எடுத்துக்கலாம். இவரும் நல்ல செகச்செவன் இருக்கிறாரு, இவருடைய மனைவியும் நல்ல சிவப்பா இருக்கிறாங்க, அவருக்கு பிறகுற புள்ள எப்படி இருக்குது, பயங்கர கருப்பா இருக்குது. அப்ப இவருக்கு என்ன வருதுன்னா, இது நம்ம பிள்ளை எப்படி இருக்கு, நம்ம கலர்ல இல்லையே, ஒண்ணு நம்ம கலர்ல இருக்கணும், இல்லைன்னா நம்ம மனைவியுடைய கலர்ல இருக்கணும், ரெண்டு கலரும் இல்ல. அப்ப இது ஏதோ ஒரு கோளாறு இருக்குமோ, ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணல, ஒரு டவுட், சந்தேகம் அவருக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உலிதலி குலாமுன் அஸ்வத், எனக்கு ஒரு கருப்பு நிற புள்ள பிறந்திருக்குது, அது அவ்வளவுதான், அது விளங்கிடுவாங்க, விளக்கலாம் சொல்ல தேவையில்லை. இப்படி சொன்னவனே இவர் ஏன் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் விளங்கிருச்சு அப்படியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட எதிர் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, உன்னிடத்துல ஒட்டகங்கள் உனக்கு இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா இருக்குது. அந்த ஒட்டகங்களுடைய கலர்லாம் என்ன கலர் ஒட்டகம் கேட்கிறாங்க. எல்லாம் சிவப்பு கலர் ஒட்டகம் தான் அப்படிங்கிறார் அவர். அந்த சிவப்பு கலர் ஒட்டகத்துல ஏதாவது ஒன்னு ரெண்டு சாம்ப கலர் இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா இருக்குதுங்கிறாரு. ரசூல் அப்படி கேட்கிறாங்க, உன்னுடைய ஒட்டக பண்ண மாதிரி வச்சிருப்பார் போல இருக்கு, அவர்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு ஒட்டகம் இருக்குதா? ஆமா. என்ன கலர்? எல்லாமே சிவப்பு தான் தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க. சிவப்பு ஒட்டகம் விலை கூடுனது அரபுகள்ட்ட, அன்னைக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிவப்பு கலர் ஒட்டகம்னா என்னது, அது மரியாதை கூடுதலான மதிப்பு கூடுதலா இருக்கும். அப்ப எல்லாம் சிவப்பு தான் வச்சிருப்பாங்க. அந்த எல்லாமே ஆண் ஒட்டகமும் சிவப்பா இருக்கிறது, பெண் ஒட்டகமும் சிவப்பா இருக்கிறது, போடக்கூடிய குட்டிகள்ல ஏதாவது ஒண்ணு என்ன ஆயிருது, சாம்ப கலர்ல வந்துருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எல்லாமே சிவப்பு ஒட்டகமா இருக்கக்கூடிய உன்னுடைய ஒட்டக பண்ணைக்குள்ள ஒன்னு ரெண்டு சாம்ப ஒட்டகம் இருக்குதா, சாம்பா கலர் ஒட்டகம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா இருக்குது அப்படிங்கிறாரு அவரு. அது எப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு ஆன்சர் எப்படி பண்றாங்க, கேள்வியிலேயே ஆன்சர் பண்றாங்க. அது அப்படின்னா எப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு மூதாதையர் பாரம்பரியத்தில் உள்ளதா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதான் உனக்கு போயிட்டாரு. ஒட்டகத்துக்கு மட்டும் பாரம்பரியம், மனுஷனுக்கு கிடையாதா? ஒட்டகத்துக்கு மட்டும் தான் பாரம்பரியமா? அவர் ரொம்ப சயின்டிபிக்கா கரெக்டா தான் சொல்றாரு. அவருக்கு இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கிறது. ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா அப்பன மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய 10வது தாத்தா ஒருத்தர் இருப்பார், அவர் மாதிரி கூட பிறந்துடும். அந்த மரபணுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம 10வது தாத்தா இருப்பாரு, அந்த தாத்தாவுடைய மரபணு அவருடைய மகனுக்கு அவருடைய மகனுக்கு அவருடைய மகனுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய மரபணுல எது மிகைக்கிறதோ அந்த கலரு, அந்த தோற்றம், அந்த ஜாடை எல்லாமே வந்துவிடும். அதனால இவன் அப்ப மாதிரியே இவன மாதிரியே பாட்டம் மாதிரி கூட இல்லாட்டா கூட முப்பாட்டம் மாதிரி இருப்பான். அது ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும்,
அந்த முன்னாடி உள்ள மரபுகள் வந்துகிட்டே இருக்கும். கருத்தாளுக்கு சிவப்பு புள்ள பிறக்கும், சிவத்தாளுக்கு கருப்பு புள்ள பிறக்கும். என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி, 15 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் இருந்திருப்பான். இப்ப பிறந்திருக்கிற புள்ள மாதிரி என்ன இருக்கு, உன் குடும்பத்துல இருந்திருக்குப்பா. இதுலயும் அப்படி சந்தேகப்படுகிற, கலரை வச்சுக்கிட்டா முடிவு செய்யறது, கலரு ஜாட தோற்றம் நம்மள மாதிரி இல்லைன்னு சொன்னா அதனால என்ன செய்யக்கூடாது. உண்மையில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு. பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்னன்னு கேட்டா, அவங்க பெத்தாங்கன்னு சந்தேகம் இருக்காதுல. ஆம்பளைக்கு தான் சந்தேகம் வருமே தவிர பொம்பளையில அவங்க தான் சுமக்குறாங்க, அவங்க தான் பெறாங்க. இது நான் பெத்தானா வேற யாரும் பெத்தாங்கன்னு சந்தேகமா வரும். அது வர்றது சான்ஸ் இல்ல பொம்பளைகளுக்கு. ஆனா அது கூட வருது, ஆஸ்பத்திரியில மாத்தி விட்டுறாங்க. அதனால யார் பிள்ளையத்துக்கு இங்கதிக்கு போட்டு என்ன செய்யறான், பொம்பளை பிள்ளையத்துக்கு ஆம்பளை பிள்ளையாக்கி, ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையாக்கி அது நடக்குது. ஆனா அது ரொம்ப ரேர், ரொம்ப அரிதாக நடக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இதை பெற்றோன்னு அவங்களுக்கு தெரிகிறதுனால அந்த பிள்ளை விஷயத்துல அவங்களுக்கு என்ன வராது, டவுட் வர வழி இல்லை. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்ம நம்புறோம், மனைவியை நம்ம என்ன செய்யறோம், நம்பி அதன் அடிப்படையில் நம்முடைய பிள்ளை அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நம்பிக்கை பாழா போச்சுன்னு சொன்னா மனைவியோட இவன் சந்தோஷமா இருக்க மாட்டான், அந்த பிள்ளையும் ஒழுங்கா கவனிக்க மாட்டான், இது எதிரி மாதிரி பார்ப்பான். பெத்த பிள்ளைவே என்ன செய்வான், இவன் நம்ம பிள்ளைய இருக்க மாட்டான், நம்ம பிள்ளைய இருக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அந்த பிள்ளையுடைய முன்னேற்றத்துக்கு வேலை செய்வான். அதனால என்ன விளங்கிறன்னு, இந்த மாதிரியான காரணத்தை வைத்துக் கொண்டெல்லாம் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கிட கூடாது, மனசையும் கருத்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஞ்ஞானிட்ட வேணாலும் போய் கேளுங்க, இப்படிலாம் வருமானம் ஆமாங்க. என் தோற்றத்திலையும் இல்லாம, என் பொண்டாட்டி தோற்றத்திலையும் இல்லாம, எங்க தாத்தா தோற்றத்திலையும் இல்லாம, எங்க அப்பா தோற்றத்திலையும் இல்லாம புள்ள வர்றதுக்கு சயின்டிபிக்கா சான்ஸ் இருக்கான்னு போய் கேளுங்களேன். ஆமாம்பாங்க. அப்ப நீ என்ன விளங்கிறன்னு, அப்ப இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம எந்த ஒரு டவுட் என்ன செய்யக்கூடாது, கட்டுகளவு சந்தேகப்படக்கூடாது. நம்ம மனைவி நம்ம புருஷன் இருக்குமையானால் 2 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைதான், தோற்றங்களை வைத்து அதை தீர்மானிக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும். இது புகாரியில் இந்த சம்பவம், புகாரியில 5305வது ஹதீஸ், 6847, 7314 இந்த நம்பர்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா சில இன்னொன்னையும் கவனிக்க வேண்டும். ஒரு பேச்சுக்கு இவன் மனைவி மூலமா பிறந்த அந்த பிள்ளை இவனுடையதா இல்லைன்னு வச்சுக்கிருவோம். இல்லைன்னா கூட நீ அதை டிக்ளேர் பண்ணி அறிவிக்காவிட்டால் அது வேற யாருக்கு பிறந்திருந்தாலும் ஓம் பிள்ளைதான் மார்க்க சட்டப்படி. இந்த லியான் பண்றாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கானே, இது என்னுடையது இல்ல, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி 4 தடவை பண்ணி 5வது தடவை பண்ணி நான் போய் சொன்னா என் மேல சாபம் உண்டாகட்டும் டிக்ளேர் பண்ணல என்று சொன்னால் அது உன் மனைவியா இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்திருக்குமே, ஆனால் அது உன்னுடைய குழந்தை தான். நிஜத்தில் அப்படி இல்லாவிட்டாலும் சரி, உண்மையில் அது வேற ஆளுக்கு பிறந்தது மாதிரி நல்லா தெரிஞ்சாலும் சரிதான், அது என்ன செய்ய முடியாது, உலகத்துல என் பிள்ளை இல்லைன்னு நீங்க சொல்லவே இயலாது. உங்க சொத்துக்கு அவன் வாரிசாயிருமா, அவன் சொத்துல நீங்க வாரிசாயிருவீங்க, எந்த ஒரு சட்டமும் பாதிக்கவே செய்யாது. இது கூட ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறந்த 10 தோழர்கள்ல சாத் இப்னு அபீ வக்காஸ்ங்கிறவங்க 10 சொர்க்கவாசிகள்னு சொல்லுவோம்ல, அவங்க ஒரு சஹாபி. இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு சகோதரர், உத்பாண்டு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா, சாத் இப்னு அபீ வக்காஸ் சகோதரர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் மரணிக்கிற நிலையில இருக்கிறேன், என் புள்ள ஒண்ணு இந்த ஜம்ஆவுடைய அவருடைய பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள இருக்கு பாரு, அது எனக்கு பிறந்தது சொல்றாரு, அது எனக்கு இன்னொருத்த முன்னாடி சொல்றாரு, அந்த ஜம்ஆவுக்கு ஒரு புள்ள இருக்கு பாத்தியா, அது என் புள்ளதான், அது நீ எப்படியாவது என்ன அந்த புள்ளைய நீ கைப்பற்றிக்க, நான் மூத்தா போக போறேன், இது உனக்கு நான் வசியத்தா செய்யறேன். அந்த காலத்துல இப்பெல்லாம் இருந்திருக்கு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஜாகில்கள்ட்ட இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி யார் வேண்டாலும் என்ன செய்வாங்க, மாத்திக்கிடுவாங்க. அது எனக்கு இன்னொருத்த முன்னாடிக்கு பிறந்துட்டு என் புள்ளன்னு சொல்லுவான். அப்படி சொன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி அவன மாதிரி தான் இருக்குது, அவன் புள்ளன்னு சொல்லிருங்கன்னு தீர்ப்பளிச்சிருவாங்க. இப்படி ஒரு வழக்கம் இருந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு, இதுக்கம் இல்லாம சொல்றாரு, இந்த சாது இந்த மாதிரி நான் அந்த இன்னொருத்தன் ஓய்வு போட்ட நான் தொடர்பு வச்சிருந்தேன், அந்த பையன் இருக்கான் பாரு என் புள்ளதான், அது நீ எப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த பிள்ளைய நீ நம்ம குடும்பத்துல சேர்த்துக்க அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு வசியத்தை ஒண்ணு பண்றாரு. அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. மக்கா வெற்றி பெற்ற உடனே அப்ப சாது மக்காவுக்கு போறாரு. மக்காவுல அந்த பிள்ளை இருக்குது, மக்காவுல கைப்பற்றணும்ல, மக்கா வெற்றி அடையிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மக்காவை கைப்பற்றுறாங்கல்ல, அதனுடைய வீரர்கள் ஒருவராக இவர் என்ன செய்யறாரு, சாத் இப்னு அபீ வக்காஸும் போய் அந்த இன்னொரு ஆளுக்குள்ள என்ன செய்யறாரு, இது எங்க அண்ணனுக்கு பிறந்தன்னு கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த ஜம்மாவுடைய இன்னொரு மகன் இருக்கார், அப்து இப்னு ஜம்மான்னு சொல்லி, அவர் என்ன செய்யற ஓடி வர்றாரு, எங்க வாப்பாக்கு பிறந்தது நீ என்ன செய்யற, உங்க அண்ணனுக்கு பிறந்ததுங்கிற, ஏன் தகப்பனாருக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இது என் சகோதரன் ஒருத்தர் உரிமை கொண்டாடுறதுக்கு வர்றாரு.
அப்ப என்ன செய்யறாரு இவரு, ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வந்துருச்சு. பிள்ளைய வச்சு என்ன செய்யறாங்க, ரெண்டு, ஒருத்தர் வந்து எங்க வாப்பாவுக்கு பிறந்தது என் தம்பிங்கிறார், இன்னொருத்தர் வந்து எங்க அண்ணன் பிள்ளை அப்படிங்கிறார், அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை சகோதரர் பிள்ளைங்கிறார். இப்படி ஒரு விவகாரம் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த ஜாஹிலியா சட்டம்லாம் இனிமே கிடையாது. அல் வலதுல் ஃபிராஷ், யாருக்கு மனைவியா இருக்கும்போது புள்ள பிறந்து அவனுக்குள்ளதான் அது. அவ தப்பா நடந்திருந்தாலும் சரி, நீ அப்ப வேணாம்னு சொல்லியிருக்கணும். அப்பவே நீங்க வந்து யாருக்கு மனைவியா இருக்கும்போது அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாளோ அந்த குழந்தைக்கு யாரு தான் தகப்பன், யாரு புருஷனா இருக்கிறானோ அவன் தான் தகப்பன், அவனுடைய பிள்ளைதானே தவிர தவறான முறையில் ஒருத்தர் நடந்திருந்தானே ஆனால் அல் வலதுல் ஃபிராஷ், யாருக்கு மனைவியா இருக்கிறாங்களோ அவனுக்கு தான் புள்ள. ஒலில் ஆஹிர் அல் ஹஜரு, தப்பா நடந்தான்ல அவனுக்கு கல்லறி தண்டனை தான், அவன் விசாரம் பண்ணிருக்கான்ல அவனுக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர புள்ள கிடைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜாஹிலியா சட்டம் இனிமே கிடையாது, முறைப்படி நிக்காஹ் மூலமா மட்டும்தான் என் புள்ளன்னு நீ சொல்ல முடியுமே தவிர நீ தவறா போய் இன்னொருத்த முன்னாடியோட உறவு கொண்டு விட்டு அந்த புள்ள என் புள்ளன்னு சொல்ற விளையாட்டெல்லாம் இனிமே இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த அப்து அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, ஜம்மாவுடைய மகன் இருக்காருல்ல, இந்த வாப்பாவுக்கு பிறந்ததுதான், அவர் தானே புருஷனா இருந்தாரு, கூட்டிட்டு போ அப்படின்ட்டாங்க. ஆனா அப்படி அச்சு அசல அவர் வந்து இவர் அவர் மாதிரி தான் இருக்காரு. யார் மாதிரி, அவரை பார்த்தா இவரோட சேர்த்து விட்டாங்க. ஆனா அப்படி அச்சு அசலா எப்படி இருக்கிறாரு, யாரு வந்து கள்ளத்தனமா அந்த உத்துப்பா இருக்காருல, வசியத்து பண்ணார்ல, எனக்கு தான் பிறந்துச்சுன்னார்ல, அப்படி அதே மாதிரி இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை தீர்ப்பளிச்சுட்டு மனசுக்குள்ள அவருக்கு என்ன வருது, இவருக்கு புள்ள மாதிரி தெரியலையே, நம்ம வெளிப்படையா உள்ளதை நம்ம செய்யணும், கல்யாணத்தின் மூலமா தான் பிள்ளையை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வர்றாங்க. மனைவி சௌதா. சௌதாங்கிறவங்க யாருன்னு கேட்டா இந்த ஜம்மாவுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சௌதா இருக்காங்க இல்லையா, அவங்க யாருடைய மகள், இந்த ஜம்மான்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஒரிஜினல் அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் புருஷன், அந்த புருஷனுடைய மகள் தான் யாரு, சௌதா. அப்ப சௌதாவுக்கு இவர் என்ன ஆயிடுவாரு, தம்பி ஆயிடுவார்ல, தம்பி என்ன ஆயிடுவாரு, இந்த பையன் வந்து ஜம்மாவுடைய மகன் சொல்லிட்டு என்ன ஆயிரும், அவன் சகோதர சகோதரர் ஆயிடுவாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பாரு உன்னையமா உங்க வாப்பா மாதிரி தோற்றமா இல்ல, இதுல அது வேற ஆள் மாதிரி தான் தெரியுது, அதனால அவர்கிட்ட ஹிஜாபை கடைபிடிச்சிக்க. ரசூலுல்லாஹ் இங்க வந்து என்ன செய்றாங்க, மனைவிக்கு சொல்றாங்க, நீ வந்து நான் தீர்ப்பளிச்ச வச்சுக்கிட்டு அண்ணன் நினைச்சுக்கிறாத, தம்பி நினைச்சுக்கிற, சாடையை பார்த்தா உங்க குடும்பத்து சாடை இல்ல. மனைவிக்கு சொல்றாங்க, இஹ்தஜிபி யா சௌதா, சௌதாவே நீ என்னஞ்சிக்க, அவரோட அந்நியன் மாதிரி அவரை கருதிக்க, இந்த தனிமையில இருக்கிறது அதெல்லாம் வச்சுக்கிறவானேன்னு கேட்டா, உங்க ரத்தம் இல்ல, அது பார்த்தா தெரியுது, மூஞ்சி வந்து இந்த சாது பின் அபி வக்காஸ் அண்ணன் இருக்காரு உத்துபா, அவருடைய சாடு அப்படி இருக்குது, ஆனா உங்க பிள்ளைன்னு சொல்லியாச்சு, உலகத்துக்கு சட்டம் சொல்லியாச்சு, மனசு கேட்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அப்படி சொன்னாங்க என்கிற ஒரு செய்தியை புகாரியில 2053வது ஹதீஸ், 2218, 2421, 2535 ஆகிய ஹதீஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, வெளிப்படையா சாட தெரிஞ்சா கூட உலகத்துல உன் புள்ள எதிர்ப்பிச்சாங்களா இல்லையா, நல்லா தெரியும் வேற ஆள் சாட, வேற ஒரு ஆள் சாட தெரிஞ்சா கூட அவர் கல்யாணம் பண்ணலையே, இவர் தானே பொண்டாட்டிய வச்சிருக்காரு, மனைவியை வச்சிருக்கும் போது அவர் ஒண்ணு என் பிள்ளை இல்லைன்னு ஒரு மறுக்கலையே, கிளைம் பண்ணலையே அவரு, அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அது என்ன தோற்றத்துல, பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் இருந்தாலும் சரிதான், அது யாருக்குள்ளதான் அவங்க அப்பவே வேணான் இருக்கணும், இது எனக்கு வேணாம் அப்ப இல்லையான் பண்ணி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை டிக்ளேர் பண்ணவில்லை என்று சொன்னால், அப்ப மனைவியா இருக்கும் பொழுது பெற்றெடுத்த பிள்ளைகள் யாரைத்தான் சேரும், புருஷனைத்தான் சேரும் என்பதுதான் அல்லாட்ட அது உண்மை வெளிப்படும், மறுமையில வெளிப்படும். உலகத்து சட்டம் என்ன, அவன் தான் புள்ள வாரிசு கிரிசு இந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாத்திலையுமே அது வந்து கட்டுப்படுத்தும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இது எல்லாம் பிரச்சனையா பஞ்சாயத்தை நினைச்சிடக்கூடாது, ஆக்கிவிடக்கூடாது உலக வாழ்க்கையில. இது ஒரு அந்த லியான் தொடர்பாக உள்ள எஞ்சிய விஷயங்கள். அடுத்ததாக வந்து இப்ப கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கையில கணவன் எப்படி மனைவி பிடிக்கலன்னு விவாகரத்து செய்யறான் என்பதை பார்த்த மாதிரி, மனைவிக்கு கணவன் பிடிக்காம போயிடும், பல காரணங்களால் என்ன பிடிக்காம போயிடும். அப்ப வந்து உலகத்துல எங்கேயுமே வந்து பெண்களுக்கு விவாகரத்துங்கிறது எங்கேயுமே கொடுக்கப்பட கிடையாது. இப்பதான் வந்து என்ன செய்யறாங்க, சமீப காலமாகத்தான், கொஞ்சம் ஒரு 50 வருஷமாகத்தான் உலகத்துல புருஷன் வேணான்னு சொன்னா பெண்களும் என்ன செய்யலாம், கோர்ட்ல போய் விவாகரத்து கேட்கலாம் என்று இப்ப சட்டங்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு ஆகுகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கிடையாது, அந்த பேச்சே பேசவே முடியாது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தான், அது மாற்றவே முடியாது என்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அங்க சொல்ல போனா செத்து போனா கூட வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, செத்த பிறகு அவனுக்கு தான் முன்னாடி இருக்கணுமா. ஒருத்தன் செத்து போயிட்டா கூட 25 வயசுல செத்துருவான், அவளுக்கு 20 வயசா இருக்கும், வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா, அதெல்லாம் முடியாது, அவனுடைய பொண்டாட்டி தான் அவன். செத்த பிறகு கூட அந்த பந்தம் என்ன செய்யாது,
விலகாதுங்கிற அளவெல்லாம் உலகத்துல சட்டங்கள் இருந்தது. ஆனா இஸ்லாம் வந்து அதெல்லாம் உடைச்சு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்களுக்கு விவாகரத்து சட்டத்தை கொடுத்த மாதிரி பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது. இது வந்து உலகத்தில் பெரிய புரட்சி. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு விவாகரத்து பெரிய மேட்டரே கிடையாது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கொடுக்கிறது என்பது பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான்னு சர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்களே, பெண்களை மனித இனத்தில் சேர்ப்பதா சேர்க்க கூடாதான்னு பட்டிமன்றம் நடத்தி இருந்த காலத்துல இஸ்லாம் என்ன பண்ணுது, அவர்களுக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருப்பது போன்ற கடமைகள் உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கின்றன என்று சொன்னதோடு இந்த விவாக உரிமை இருக்கிற மாதிரி விவாகரத்து உரிமையும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? திருமலை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 229வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ், அந்த 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேண மாட்டார்கள் என்று நீங்கள் அஞ்சினீர்களே ஆனால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்ததத் பிஹி, அவள் வந்து அந்த கணவனிடத்தில் ஒரு தொகையை கொடுத்து பிரிந்து கொள்வதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வுடைய வரம்புகள். ஃபலா தஅததுஹா, இந்த வரம்புகளை நீங்கள் மீறி விடாதீர்கள். வமை யதஅத ஹுதூதுல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறுகிறாரோ அவங்க அநியாயக்காரர்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், பெண்களும் ஒரு ஈட்டு தொகை மாதிரி கொடுத்து பிரிந்து கொள்ளலாம்னு சொல்றான். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு வந்து நம்மளா விளக்கம் கொடுக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு செயல் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்பதை அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. எப்படி காட்டியிருக்கிறாங்கன்னா, சாபித் பின் கைஸ் ஒரு சஹாபி வந்து அவருடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. சாபித் பின் கைஸ் என்பவருடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் சாபித் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நல்ல மனிதர், அவருடைய குணத்துல நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், அவருடைய நன்னடத்தை ஒழுக்கம் எல்லாமே வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதர் தான். ஆனாலும் வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்து கொண்டு நான் குஃப்ருக்கு போய் விடுவேனோ என்று நான் பயப்படுறேன். அவரோட நான் வாழ்க்கை நடத்தினால் நான் தப்பா போய் விடுவேன் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. கணவனை பற்றி என்ன சொல்றாங்க, ஆளு நல்ல குணம்லாம் நல்ல குணமாகத்தான் இருக்கிறது, அந்த ஒரு தீனுல மற்ற வணக்க வழிபாடு மற்ற எதுலையும் குறையே கிடையாது. ஆனா அவரோட நான் வாழ்ந்தேன்னு சொன்னா நான் தவறி விடுவேன் என்று நான் வந்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இல்லற வாழ்க்கையில வந்து அவருக்கு வந்து அவங்க 2 பேருக்கு பொருத்தமாகவில்லை. இந்த பெண்ணுக்கு வந்து அவருடைய இல்லற வாழ்க்கை என்ன செய்யல, பிடிக்கல, அது திருப்திப்படுத்தக்கூடிய அளவு இல்லைன்ற உடனே இதை வந்து பக்குவமா சொல்றாங்க. நான் எந்த குறையும் சொல்ல வரல, பொய்லாம் சொல்ல வரல, ஆள் நல்ல மனுஷன் தான், ஆனால் என்ன செய்ய முடியாது, நான் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா, எனக்கு இந்த உணர்வுகள்லாம் இருக்கா இல்லையா, அதுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது ரொம்ப நுணுக்கமா என்ன செய்யறாங்க. நான் வந்து தீனுல ஒரு குறை சொல்ல மாட்டேன், குணத்துல குறை சொல்ல மாட்டேன், வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்துகிட்டே நான் வந்து குஃப்ருக்கு போய் விடுவேணும் என்று நான் பயப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தப்பான நடத்தைக்கு போயிடுவேணும் என்று பயமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், எங்களுக்கு பிரிச்சு விட்டுருங்கிறாங்க. அதான் இதுக்கு மீனிங். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் ஷார்ப்பா சொன்னா வழங்கிடுவாங்கல்ல. அப்ப என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு தெரியும் போல இந்த என்னென்ன மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணது அந்த நெருக்கமான ஆட்களா இருந்திருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்குது. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, தருத்தீன அலைஹி ஹதீகத்தஹு, அவர் உனக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணார். மகர் என்ன கொடுத்திருக்காரு, இந்த சாபித்து வந்து இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு தோட்டத்தை கொடுத்து இந்த தோட்டத்தை மகரா வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தோப்பு என்ன செய்யறாரு, அது ஒரு மகரா கொடுத்திருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அவர் உனைய தலாக்கு சொல்லல, நீ தான் வேணாங்கிற, நீயா வேணான்னு சொன்னா மகரண்டு எதை வாங்கினியோ அது நீ திருப்பி கொடுத்துடணும். மகரண்டு வாங்க, அவன் வேணான்னு சொல்லல, அவனா வேணான்னு சொன்னான்னா நீ கொடுக்க தேவை கிடையாது, அவன் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறான் புருஷங்காரன். நீ பொண்டாட்டிக்காரி வந்து வேணான்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்ணனே, உனக்கு மகர் என்று திருமணம் செய்து வாழ்ற ஒப்பந்தத்துக்கு தானே இந்த மகர் கொடுத்தீங்க, நான் வாழ்வேன் அவனோட சந்தோஷமா இருப்பேன் நீங்க வாங்கினீங்க, அதை வந்து நீங்க இப்ப சந்தோஷமா இருக்க மாட்டேன் நீங்களா ஒருதலை பட்சமா இந்த பிரச்சனைக்கு முடிவெடுத்தீர்களேயானால் நீ கொடுக்க ரெடியான்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, சரி நான் கொடுத்துடுறேன், எனக்கு தோட்டம் தொழிலாம் எனக்கு வேண்டியது இல்ல, சந்தோஷம் தான் வேணும் அப்படிங்கறது அந்த மாதிரி செய்து நான் தந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, இக்பலில் ஹதீகா, அவரை கூப்பிட்டு தோட்டத்தை வாங்கிக்க, ஆளை விட்டு போயிட்டே நீ கொடுத்த தோட்டத்தை வாங்கிப்பா, பிடிக்கலன்ட்டாங்க, நீ புருஷனும் இல்ல அவங்க பொண்டாட்டியும் இல்ல, போய்கிட்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வந்து ஒரு இவ்வளவு சிம்பிளான மேட்டர். பெண்களுக்கு புருஷன் மேல ஒரு குறையை சொல்வார்களேயானால், வேற வேற குறைகளை சொல்வார்களேயானால்
அதை வந்து கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணணும். இல்லற விஷயத்துல குறை சொல்வார்களே, என்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? அதுல உடல் அந்த தாம்பத்திய விஷயத்துல அது போதுமானதா இல்லை என்று சொல்வார்களே, ஆனால் அதுக்கு எந்த விதமான அறிவுரையும் மற்றதும் யூஸ் ஆகாது. என்ன அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, திட்டுறாரு, குத்தி குத்தி காட்டுறாரு, இப்படி இருந்தா சொன்னாங்கன்னா அப்படித்தாம வாழ்க்கைன்னு ஒரு அறிவுரை அட்வைஸ் பண்ணலாம். அந்த கொண்டு வர்ற பஞ்சாயத்து என்னன்னு கவனிக்கணும். பஞ்சாயத்து வந்து வேற ஏதாவது சில்லற விஷயம், எங்க அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறாரு, எங்க அக்கா வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறாரு, எங்க மாமியா எங்க அம்மா வந்தாங்கன்னா கட்டி விடுறாரு, இப்படிலாம் பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அப்படின்னா விட்டுருன்னு சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள். இவங்களுக்கு ஒரு அறிவுரை, அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி சேர்த்து வைக்க பார்க்கணும். இந்த அம்மா சொன்னது அதுவா, எது கல்யாணம் பண்றோமோ அதுல கொண்டு அந்த அம்மா பிரச்சனையை கொண்டு வந்துச்சுன்னா இதுக்கு போட்டு கவுன்சிலிங் பண்ண முடியாது. இது வந்து இதை செஞ்சு வச்சோம்னா சரியா வராது. கல்யாணம் எதுக்கு பண்றோமோ அந்த அந்த மேட்டர் இல்லைன்னு சொன்னா வாழ முடியாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கையை ஓடாது. அப்ப என்ன பண்றாங்க? சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. கொண்டு கூப்பிடுறாங்க, இந்தாப்பா உன்னுடைய இல்லற வாழ்க்கை ஒரு பிடிக்கலங்கிறாங்க, நீ கொடுத்த மகரை வாங்கிக்க, ஆளை விட்டுரு, ஓவர் முடிச்சு பினிஷ் ஆயிடுச்சு. அப்ப இதைத்தான் நீ ஏதாவது கொடுத்து நீங்கள் விலகிக் கொள்வது குற்றம் இல்லைன்னு குர்ஆன்ல இருக்குத. கொடுக்கிறேன்னு இதுதான். எதை கொடுக்கணும்? வாங்கினதை கொடுத்துடணும். மகரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல் விளக்கமாக எதை கொடுத்து மனைவி பிரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகர் இந்த காலத்துல மேட்டரே கிடையாது. 100 ரூபாய் வாங்கியிருப்பாங்களா? இந்த காலத்துல என்ன மகர் வாங்கிட்டு போறாங்க பெண்கள்? 101 ரூபாய் போட்டு மகர வாங்கியிருப்பாங்க. பெரிய மேட்டரா இது? அந்த காலத்துல தோட்டம் துறவு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. வசதி உள்ளவங்க அப்படியும் கொடுத்துருக்காங்க, இல்லாதவங்க இரும்பு மகரமும் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே இரும்பு மகர் ரேஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப ஒரு பஞ்சாயத்தா இருக்காது. இது வந்து புகாரியில 5273, 5275, 5277 ஹதீஸ் புகாரில் இதெல்லாம் பதிவா இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம்? ஒரு பெண்ணு வந்து புருஷனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவள் விலகிக் கொள்ளலாம். ஜமாத்துல வந்து சொல்லணும். ஜமாத் என்ன சொல்லணும்? பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குது, மேட்ரு என்னன்னு கவனிக்கணும். அது வந்து இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட மேட்டரா இருக்குமே, ஆனால் அதுக்கு எந்த தீர்வும் வந்து அறிவுரையும் எடுபடாது. என்ன செய்யணும்? நீ வேணாங்கிறாங்க விட்டுருப்பாங்க, வேற ஏதாவது அடிக்கிறான் பிடிக்கிறான் திட்டுறான், இந்த மாதிரி மேட்டரா இருக்குமே, ஆனால் அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். அதுக்காக நீ இந்த மாதிரி பிரிஞ்சு போற, உனக்கு தான் கஷ்டம், எதிர்காலம் வீணா போயிடும், இப்படிலாம் செஞ்சிட அவசரப்படாதுன்னு என்ன செய்யலாம்? அறிவுரைகளை சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இந்த நடைமுறையிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நிறைய நடந்திருக்கிறது. இன்னொரு சம்பவமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்குது. என்ன சம்பவம்னு கேட்டா, பரீரான்னு ஒரு அம்மா, ஆயிஷா நாயுடைய வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க பரீராங்கிறவங்க. இந்த பரீராங்கிறவங்களை வந்து முகீஸ் என்று ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருந்தார். கல்யாணம் பண்ணி இருந்தவங்க ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பரீராங்கிறவங்க அடிமையா இருந்தாங்களா, அந்த அடிமையா இருந்தவங்களை ஆயிஷா நாயகி வந்து விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சிடறாங்க. அவங்க சுதந்திரமான ஒரு பெண் ஆயிட்டாங்க. ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூடிக்கிருச்சு. 2 பேர் அடிமையா இருந்தாங்க, இவங்களுடைய அந்தஸ்து என்ன வச்சு கொஞ்சம் கூடிக்கிருச்சு. அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது? முகீஸுடைய கணவரோட வாழ்றது என்ன செய்யல, பிடிக்கல. என்ன செஞ்சிட்டாங்க? எனக்கு இவர் வேணான்ட்டாங்க. ஏன் நல்லா வாழ்ந்துட்டு என்ன செய்யறாங்க? எனக்கு இந்த கணவர் வேணாம் அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே பிரிஞ்சுட்டாங்க. முறைப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி நினைஞ்சிருப்பாங்க, அது என்ன முறையோ அது மட்டும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு இந்த பெண் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார். பரீரா மேல முகீஸ் என்ன செய்யறாரு? கணவர் ரொம்ப பிரியம் வச்சு அந்த பெண்ணையே சுத்தி சுத்தி வர்றது, அழுவுறது, இப்படியே ஆள் என்ன செய்யறாரு? உடஞ்சி அப்படிலாம் போயிடுறாரு. இதெல்லாம் இப்படிலாம் போக தேவையில்லை. ஆனா அப்படியும் இருக்கிறாங்க மனிதர்கள், வழங்குதா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன நீ பிடிக்காது போயிட்டே நான் வேற பார்த்து அப்படி போனா தான் ரிலாக்ஸா இருக்க முடியும், வழங்குதா? இதை விட்டு அவர் கதியே இல்லைன்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் எல்லா விதமான மனநோய்களுக்கும் உள்ளாக்க வேண்டி வந்துடும். அது வந்து ஒரு போலித்தனமான, அது ஒரு வகையான மனநோய் தான். இந்த ஒருத்தரை விரும்புவதில் ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும். நீ என்னை விரும்பாடி நான் உன்னை விரும்பணும் அப்படி எடுத்துக்கொண்டால் பஞ்சாயத்து தீர்ந்து போயிடும். அப்ப இவர் அப்படி எடுத்துக்கொள்ளாம என்ன செய்யறாரு? ஒரே அழுகிறது, அந்த பெண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கிறதுமா இருக்கிறாரு. அதை வெட்டி ஓசிக்கிட்டே இருக்கிறது, வேணாண்டி எட்டி உதைக்குது. இவர் என்ன செய்யறாரு? வெட்டி வெறிட்டு போறாரு. இதை பத்தி பேசினாலும் இப்படி அழுது கண்ணீர் வந்து தாடியில வழிகிற அளவுக்கு அழுவாராம். அந்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சிருவாராம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவருடைய நிலைமை எப்படி பாக்குறாங்க? ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, இந்த பரீரா வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு, அதனால தெரியும்ல, ஆயிஷா நாயகி வீட்டுல வேலை செய்யறதுனால பரீராவை பத்தி தெரியும். அவர் கணவர் ஊர் புறம் பேசிட்டு தெரிஞ்ச ஒரு மேட்டரா போச்சு, ஊருக்கே தெரிஞ்ச ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய அப்பாஸ் இருக்காங்கல்ல, அப்பாஸை கூப்பிட்டு சொல்றாங்க, அப்பாஸை இதை கவனிச்சு பாத்தியா நீ? இந்த மனுஷன் எவ்வளவு அந்த பொண்ணு மேல பிரியம் வச்சிருக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு பாரு இந்த மனுஷனை பிடிக்கவே இல்லை, இவருடைய அன்பை பாரு எவ்வளவு கூடுதலா இருக்குது, அந்த பொண்ணுடைய வெறுப்பை பாரு எவ்வளவு கூடுதலா இருக்குது, ஒரு ஆச்சரியமா இல்லையா? பெரிய தகப்ப நாட்டு சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்குமே செய்யறாங்க. இதை வந்து அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறாங்க.
உனக்கு வியப்பாக இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொம்பளை கூப்பிடுறாங்க, பரீராவை கூப்பிட்டு, ஏமா நீ அவரோட சேர்ந்து வாழலாம்ல, வேணான்னு வெட்டி விட்டு போறிய, நீ சேர்ந்து வாழலாமே, லவ் ராஜவத்திஹி, நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன கேக்குதுன்னா, தகமுருனி சேர்ந்து வாழணும்னு உத்தரவு போடுறீங்களான்னு கேக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உத்தரவுனா என்ன, பெண்ணுக்கு கணவனை விட்டு பெரிய உரிமை கிடையாது, சேர்ந்துதான் வாழணும்னு ஆர்டர் பண்றீங்களா அட்வைஸ் பண்றீங்களான்னு கேக்குது அம்மா. ஆர்டர் பண்ணா ரசூலுல்லாஹ்வோட ஆர்டரை மீற முடியாது, அட்வைஸ்னா எனக்கு வேற நான் என்னுடைய சுதந்திரமா நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னமான அஸ்பவு, நான் ஆர்டர்லாம் பண்ணல, உனக்கு அந்த ரைட் இருக்குது, மார்க்கப்படி உனக்கு ரைட் இருக்குது, நானா பரிதாபப்பட்டு என்ன செய்யறேன், உனக்கு இந்த ஒரு யோசனையை சொல்றேன், நீ மாட்டேன்னு சொன்ன நீ அல்லாட்ட குற்றவாளி ஆக மாட்ட. அவங்க அந்த அம்மா எதுக்கு பயப்படுது, நம்ம அந்த கணவன்கிட்ட போய் சேரலன்னா அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆயிருவோமோ என்று பயம் இருந்தால் நான் சேர்ந்துக்க ரெடியா இருக்கிறேன். நான் செஞ்சு மார்க்கப்படி தப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க பரிதாபப்படுறக்க நான் போய் வாழறது நான்ல, எனக்குள்ள சந்தோஷம் வேணும், நீங்க இறக்கப்படுறீங்கிறக்க நான் போய் வாழ இயலுமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை ரெண்டா பிரிக்குது அந்த அம்மா. எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான் வழங்கி இருந்தாங்க. வஹியத்தான் எடுத்துக்கொள்ளணும். வஹிங்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய சட்டமா எதை சொல்றாங்களோ அதை எடுத்துக்கொள்ளணும். மனிதன்கிற முறையில் செல்லக்கூடிய பரிந்துரை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள. இதெல்லாம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்மளுக்கே ஒரு கேஸ், பக்கத்து வீட்டுல ஒரு கேஸ், புருஷன் கொண்டாடி பயங்கரமான சண்டை வருதுன்னு வைங்க, அப்ப என்ன செய்வோம், நம்ம மனசுல போடு இது தேராது, பிரிஞ்சுட்டா நல்லது நமக்கே தோணும். அவ்வளவு அநியாயம் நடக்கும். பார்த்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இவன் பேசுறதும் அவ பேசுறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எகிரி பேசுறதையும் பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு காலத்தையும் ஒண்ணு சரியா வராது, நமக்கே தெரியும். ஆனா என்ன செய்வோம், நம்ம போய் இவ்வளவு நுழைஞ்சோம்னா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, மனசுல என்ன இருக்கு, தொலைஞ்சு பிரிஞ்சுனா நல்லது நமக்கே தெரியும். ஆனா அங்க போய் பஞ்சாயத்து பண்ண போகும்போது நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு விடுங்கன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவோமா? பிரிஞ்சுறதா நல்லதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம், ஏங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சேர்ந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? மனசுக்குள்ள என்ன இருக்கு, இது தேரவே சேர பிரிஞ்சாதான் நல்லது நமக்கு தெரியும். ஆனா அதை சொல்ல மாட்டோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சட்டப்படி இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது, அந்த அளவுக்கு எல்லாம் முத்தி தான் போச்சு, இருந்தாலும் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம், நீங்க சேர்ந்து வாழ்வோமா அப்படி சொல்லி பார்ப்போம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லுது, தஅமுருனி, எனக்கு நீங்க ஆர்டர் பண்றீங்களான்னு கேக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆர்டர்லாம் கிடையாது, நீ விரும்பினா பிரிஞ்சு இருந்து கொள்ளலாம், ஆனால் நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்றேன், ஒரு பரிந்துரை தான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்ற, லா ஹாஜத் லி ஃபீஹி, எனக்கு அவர் தேவை கிடையாது, நீங்க பரிந்துரை பண்ணீங்கன்னா எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, எனக்கு பிடிக்கல விட்டுருங்கன்றுச்சு. இது புகாரில 5283வது ஹதீஸில் இருக்க பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமை கொடுக்கப்பட்டு பாருங்களேன். கணவன் வேணாம்ங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா சிம்பிளாக இந்த மாதிரியான ஒரு முறை இருக்குமையானால் ஒழுக்கக்கேடுகளே இருக்காது. அதாவது இந்த ஒழுக்கக்கேடுகள்லாம் முக்கியமான காரணம் எங்க, கல்யாணம் ஆகாதவர்கள் ஒழுக்கக்கேடுல ஈடுபடுவது அது வேற காரணம். கல்யாணம் ஆகி கணவனோட இருந்து கொண்டு ஒழுக்கக்கேடுல ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த மாதிரி காரணம் தான். இந்த ஹதீஸ்ல பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு என்னவாக பிடிக்கலைங்கிற பட்சத்தில் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க ஹலாலான முறையில் அந்த திருமண ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு வேற ஒரு திருமணத்தை ஹலாலான முறையில் செய்து கொள்ளாமல் அவங்க என்ன செய்வாங்க, ஹராமான முறையிலே இந்த மாதிரி காரியத்தை செய்து தானும் கெட்டு போய் அவங்க நரகத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு கொலை வரைக்கும் போயிடும். அதாவது இந்த மாதிரி தப்பான நடத்தைக்கு போவாங்க, அது ஒரு ஆள் தெரிஞ்சு போச்சுன்னா அவனை காலி பண்ணுவாங்க, அவன் பார்த்துட்டு அவனையும் காலி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வகையெல்லாம் என்ன செய்யறது நடக்கிறதுலாம் என்ன காரணம், இது சிம்பிளா இருக்கணும். குடும்ப வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னு எல்லாருக்கும் தெரியுதுல, சந்தோஷமா இருக்கத்தானே பண்றது. அந்த சந்தோஷம் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் கிடைக்கல என்று சொன்னா அப்புறம் எப்படி சேர்த்து வைக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு, அதுல சேர்த்து வச்சோம்னா எப்படி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, கிடைக்காத ஒண்ணு எப்படி இருக்க முடியும். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், இந்த சமூகம் விளங்கிக் கொள்ளவே இல்லை. பெண்களும் இப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்களா? அந்த கால 14 நூற்றாண்டுக்கு முந்தி பாருங்க, இப்படிலாம் ரசூலுல்லாஹ்ட்ட பேச முடியுது. என் கணவர் எனக்கு திருப்தி இல்லை, என் கணவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்க முடியல இப்படின்னு யார் பேசுறா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த காலத்து காட்டுமிராண்டி காலத்திலே ஒரு பெண்ணு தைரியமா என்ன செய்யுது, தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்குது. இன்னைக்கு அப்படி பேச முடியுமா? நம்ம ஜமாத்துல கேட்டுக்குவாங்களா? சட்டம் தெரியல, சட்டம் தெரியாதனால அவங்களும் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள்ல அவங்க சந்தோஷமா இருக்கல, ஆனாலும் என்ன செய்யறாங்க, ஒரு மனசாலையை இருந்துகிட்டு வெறுத்து கொண்டு வேற வேற மாதிரியான தவறான ஒரு தொடர்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறதுலாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹலாலான முறையில் அவருக்கு மார்க்கத்தில் வழி இருக்கிறது. நீங்க ஒரிஜினல் முஸ்லிமா இருந்து கொண்டே மறுமையில தண்டனை தப்பித்துக் கொண்டே
உங்களுக்கு வேண்டுமான சந்தோஷங்களை அடைந்து கொள்வதற்கு இந்த மார்க்கம் விரிவான வாசலை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறது. அந்த வாசலை இழுத்து அடைச்சிட்டீங்கன்னா தான் கொள்ள வாசல் வழியா போவாங்க. மெயின் வாசல கரெக்டா இருக்குதுல்ல, மெயினான வாசல கரெக்டா இஸ்லாம் போட்டு வச்சிருக்கும் பொழுது அதை வந்து பெண்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, ஆண்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சமுதாயத்துக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதாவது சாதாரணமா இருக்கு. இதை விட எப்படி ரசூலுல்லாஹ் வந்து எப்படிலாம் கேட்கறாங்கன்னு பாருங்க. பெண்கள்லாம் வந்து எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரிஃபான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சஹாபி. அவருடைய மனைவி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது என்னவோ பிரச்சனை வந்து நினைச்சாரு, அவரு அந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டார். ரிஃபா என்பவர் வந்து தன்னுடைய மனைவியை நினைச்சிட்டாரு, விவாகரத்து பண்ணிட்டார். பண்ணின உடனே அந்த அம்மா என்ன செய்யுதுன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் ஜுபைர் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. இந்த ரிஃபாங்கிற கணவர் வந்து மனைவியை தலாக் சொல்லிட்டாரு. தலாக் சொன்ன உடனே அந்த இதாகனம் எல்லாம் முறைப்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த அம்மாவை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்துல் ரஹ்மான் பின் ஜுபைர்னு ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா கல்யாணம் பண்ண பிறகு அந்த அம்மாவுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன் அவர் மாதிரி இவர் சந்தோஷம் கொடுக்க முடியல. அவர் முதல் கணவர் தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது. ரெண்டாவது கணவர் என்ன செய்யல, ஏன்னா இவங்க வந்து ஒரு கம்பேர் பண்ணி பாத்துருவாங்க இல்லையா, அதனால என்னவாச்சு இவங்களுக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்றான், தெரியாதனமா பண்ணிட்டோமே, நம்ம இவர் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இவர் வந்து இவர்கிட்ட நான் எந்த ஒரு பாவத்தையும் காணவில்லை, ஆனா இவர்கிட்ட இருப்பது எனக்கு போதுமானதா இல்லை அப்படிங்கிறாங்க. இவரிடம் இருப்பது எனக்கு வந்து போதுமானதாக இல்லை இப்படி சொல்றாங்க பச்சையா. அப்ப என்ன செய்யறாங்க, அவர் அப்துல் ரஹ்மான் ரசூலுல்லாஹ் கூப்பிட விட்டுறாங்க. புருஷன், என்னப்பா இந்த பொம்பளை போய் சொல்றா, அல்லாஹ்வின் சத்தியமா அந்த பொம்பளை என் மனைவி சொல்றது எனக்கு. அந்த ரெண்டாவது புருஷனை கூப்பிட்டு கேட்கறாங்க, இது எதுக்கு இந்த அம்மா சொல்றாங்கன்னு கேட்டா, இவரை விட்டு ரத்து பண்ணிட்டு பழைய கணவர்கிட்ட போயிடலாங்கிறது அந்த வேலை பண்ணுது. இந்த அம்மா என்ன செய்யுது, பொய்யத்தான் சொல்லுது. இந்த ஆள் மேல பொய்யா பழி போட்டு இவருக்கு ஆண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அந்த அம்மா எனக்கு வந்து வேற ஒரு ஏற்பாடு, பழைய கணவன்கிட்ட போறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு தான். அதுக்கு இந்த பஞ்சாயத்து. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த காலத்திலே கணவன் மீது இல்லாத ஒண்ணு சொல்றது இருக்கிறது சொல்றதும் உண்டு, முத சம்பவம் மாதிரி இல்லாத சொல்றதும் உண்டு. அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் மேல சத்தியமா அந்த பொம்பளை சொல்றது பொய், நான் எல்லாம் கரெக்டான ஆம்பளையா தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவருக்கு என்னன்னா வேற ஒரு மனைவியின் மூலமா 2 புள்ள வேற இருக்கு அவருக்கு. அந்த புள்ளையை கூட்டிட்டு வந்துருக்காரு. அவரு எவிடன்ஸ் கார்டு செய்யறாரு, எவிடன்ஸ் கார்டு விசாரணைக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட உடனே அவர் மட்டும் வராம 2 புள்ளையை கூட்டிட்டு வந்திருக்காரு. அது இவர் இந்த பொண்டாடி பிறந்த புள்ளை இல்ல, வேற ஒரு மனைவி மூலமா பிறந்த புள்ள. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பனூக ஹாவுலாயி, இதெல்லாம் ஓம் பிள்ளைகளான்னு கேட்கறாங்க. ஆமா அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏமா நீ பேசுற கொஞ்சமா நல்லா இருக்குதா ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. இந்த புள்ளையோட கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு நீ ஆண்மை இல்லைங்கிற, அதை சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இன்னும் சொல்ல போனா நீ சொல்ற விளங்கித்தான் பேசுறியா, இந்த ஒரு காகத்துக்கும் ஒரு இன்னொரு காகத்துக்கும் எப்படி ஒற்றுமை இருக்குமோ அந்த மாதிரி அச்சு அசலா இருக்கிற பிள்ளைங்க அவரு அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காகத்துக்கு காகம் கண்டுபிடிக்கல, கோழி குஞ்சு எல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு கோழி குஞ்சும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு கலரா இருக்கும், ஒவ்வொரு டிசைனா இருக்கும். 10 கோழி குஞ்சு இருந்தா 10 ஒரே மாதிரியா இருக்காது. ஆனா காகத்துக்கு என்னவாக எல்லாம் 10 குஞ்சு பிச்சா 10 கருப்பா தான் இருக்கும். அது ஒன்னாவது எது ரெண்டாவது எதுன்னு கண்டுபிடிக்க இயலாது. அந்த மாதிரி தாய்க்காகவும் அப்படிதான் இருக்கு, குட்டிக்காகவும் அப்படிதான் இருக்கு, அனைத்துக்காகவும் என்ன இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு காட்டுறாங்க, காகத்துக்கு காகம் எப்படி ஒப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த 2 பிள்ளைகளுக்கும் இவருக்கும் அப்படி அச்சு அசலா இருக்குது, இவருக்கு தான் பிறந்து இருக்குது, நீ வந்து ஆண்மை இல்லைங்கிறியா அவருக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க சொல்லி அதை வந்து கண்டிக்கிறாங்க. இது வந்து புகாரில 5825 ஹதீஸில் இருக்குது. எதுக்கு சொல்றேன், கரெக்டான உள்ளத சொல்லியும் வர்றாங்க. அந்த அம்மா பொய்க்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவர் ஆண்மை இல்லைங்கிற காரணம் இல்ல, பழைய கணவர் மாதிரி இல்ல, அந்த அம்மாவுக்கான பிரச்சனை. அதை வந்து இப்படி என்ன செய்யுது, இப்படி சொன்னா நம்மள மாத்தி விட்டுருவாங்க என்பதற்காக பொய் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப இதுல இது எதுக்கு சொல்ல வர்றோம், மனைவிமார்கள் வந்து கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவங்க வந்து விவாகரத்து பண்ணுவதற்கு எளிமையான வழிமுறை மார்க்கத்தில் இருக்கிறது. ஜமாத்தார்கள் வந்து இதை வந்து விளங்க வேண்டுவர். ஒரு ஜமாத்திலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு ஜமாத்துல என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கணவன் மனைவி கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னா மாட்டேன்னு ஒரு பெண்ணு சொல்லுவா, அதுக்கு மேல உடைச்சு சொல்ல முடியாது. எனக்கு வேணாம், அம்மா வீட்டுல இருந்து போக மாட்டான், என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, நான் போகவே மாட்டேன்னுவா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், ஏன் அப்படி போக மாட்டேங்கிறா, வருஷ கணக்கு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு, தாய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு புருஷனை நோக்கி ஒரு பொண்ணு போகலண்டா போகாம இருப்பாளா? அப்ப அதுல என்ன மேட்ருங்கிறத வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வச்சு இல்ல பெண்களை வச்சு கேட்டு விசாரிச்சு அவங்களோட உள்ள விஷயத்தை கண்டுபிடிச்சு அப்ப என்ன பண்ணணும், அப்ப ஏன் 3 வருஷமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்க, பேசாம ரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே என்று ஒரு அழகான தீர்ப்பு சொல்வதுதான்
அந்த பெண்ணுக்கும் ஒரு நிம்மதியா இருக்கும், இவருக்கு நிம்மதியா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான விவாகரத்து உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது. இப்படி பெண்கள் விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னா சொன்னோன்னு முடிச்சிடுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன டைம்னு கேட்டா ஒரு மாதவிடாய் தான் கணக்கு. இப்ப எனக்கு வேணாம், அந்த புருஷன் வேணான்ட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு மாதவிடாய் வந்தோன்னு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 மாத காலங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஆம்பளை டைவர்ஸ் பண்ணான்னு சொன்னா அந்த பெண் இவன் அழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால 3 மாசம் அவகாசம் கொடுத்துச்சு. இப்ப அவ தானே வேணான்னு இருக்கிற மாதிரி எப்படி அழைப்பான், அழைச்சுதான் வேணான்னு சொல்லி போயிருக்கிற, அழைக்கிற மேட்டருங்க வராது. அவளே வேணான்ட்டு போன காரணத்தினால அப்ப என்ன இஸ்லாம் சொல்லுது, குழந்தை உண்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல, மாதவிடாய் வருதான்னு பார்க்கணும். வரலன்னா குழந்தை உண்டாயிருச்சுன்னு அர்த்தமாயிரும். வந்துருச்சுன்னா குழந்தை இல்ல போயிட்டே இரு. ஒரு மென்சஸ் வர்ற அதை என்னைக்கு வேணான்ட்டு போறாங்களோ அதுக்கு அடுத்து ஒரு தடவை மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு முடிஞ்சவொன்னு என்ன செய்யலாம், அவங்க வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம். பல மாதங்கள் கூட தாக்கு பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு மாசம் தான், ஒரு மாசத்துக்குள்ள நினைஞ்சிடறேன் அந்த இத்தாவுடைய காலம் முடிஞ்சிடும். அதே மாதிரி அந்த வீட்டுல வச்சு அந்த விவாகரத்து முடிஞ்சவன வீட்டுல வச்சிருப்பான்ல தலாக்கு சொன்னவன அந்த விளையாட்டும் கிடையாது, போயிட வேண்டியதான் பேசாம. ஒரு மாசம் வரைக்கும் இவன் ஜோர் போட அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ரப்பஸ ஹைலத்தன் வாஹிதா, ஒரே ஒரு மாதவிடாய் அளவுக்கு நீ வெயிட் பண்ண வேண்டும். ஃபதல்ஹக பிஅஹ்லிஹா, அவ வீட்டுக்கு போய்விட வேண்டும். ஏன்னா அவளா வேணான்னு சொன்னதுனால அந்த ஒரு மாச காலத்துக்கு புருஷன் சோறு போடுவான வேணான்னு சொல்லி போகுது, அதுக்கே நம்ம சோறு போடணும். சேர்ந்துக்கிறது ஒட்டிடுவாங்க என்பதற்காகத்தான் என்ன செய்யப்படுது, நம்ம வீட்டில் வைத்துக் கொள்ளணும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் செயலில் இருந்து அப்படி கேட்டார்களே, ஆனால் அன்னைக்கே முடிச்சு விட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ, நீ வேற ஏதாவது பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கமா, முடிஞ்ச விரும்பினா என்ன செய்யுங்க, ஒரு மாசம் வெயிட் பண்ணிட்டு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போ இப்படின்னு சொல்லிவிட்டால் இதுல என்ன இல்ல, எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் 2வது கல்யாணம் பண்ணுவதோ புருஷனை வேணாம்ங்கிற நிலைக்கு நெசமாக இருக்குமே, ஆனால் அந்த மாதிரியான முடிவுக்கு வருவதோ கேவலம் கிடையாது. ஒழுக்க கடை நடக்கிறது கேவலம். எது கேவலம் விளங்கிக்கிறேன், கேவலம் எதுவும் விளங்க மாட்டேங்குது. இப்படி கேட்பது கேவலமா, தப்பு தண்டா செய்வது கேவலம் இல்லைங்கிற அளவு ஆயிடுச்சு. சமூகத்தில் எப்படி ஆயிடுச்சு, தப்பு தண்டா செய்யறதுக்கு கேவலம் கிடையாது, அதுக்கு வெக்கம் கிடையாது. ஆனால் ஹலாலான முறையில் அல்லாட்ட பாவியா இல்லாத வகையில ஒரு முறையான முறையில எவனுக்கும் பயப்படாம தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு கல்யாணம்ங்கிற முறையில் அந்த சந்தோஷத்தை அடைகிறது இன்றைக்கு கேவலம் என்கிற அளவுல ஆண்கள் இப்படி கேவலமா ஒரு பொம்பளை கேட்டாங்க எப்படி பார்ப்பான், பொம்பளையா எப்படிமா, இதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறோம். வணங்குதா, நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் யாரு, அவங்களாம் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறோம். இதெல்லாம் பொம்பளையாண்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா யார்ட்டையாச்சும், இந்த மாதிரி கேட்ட யார்ட்டையாச்சும், இதெல்லாம் அப்படிலாம் அது இயற்கையா உள்ளது. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கான், ஆணையும் பெண்ணை அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இதுல ஒளிவு மறைவு இல்லாம அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்கத்துல என்ன ஹலால் அதை மட்டும் செய்ய தயாரா இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான தன்மை நம்மகிட்ட எல்லாத்தையும் வர வேண்டும். இது ஒரு பெண்களுக்கு உள்ள உரிமை. அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது தலாக்கு மூலமாகவோ அல்லது பெண்களுடைய கோரிக்கை மூலமாகவோ பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு இன்னொரு விவகாரம், இப்பவுமே ஒரு பிரிஞ்ச பிறகு விவகாரம் என்ன, புள்ள விஷயம் வரும். பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அப்ப 2 புள்ள 3 புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இந்த புள்ள யாருக்கு, ஒன்னா இருக்கிற வரைக்கும் புள்ள யாருக்குன்னு வராது, 2 பேருக்கும் இருந்துருவோம். 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்னா இருந்தார்களே, ஆனால் பிள்ளை யாருக்குன்னு ஏதாவது பஞ்சாயத்து வருமா, கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பிள்ளை யாருக்குன்னு கேஸே வராது, பிள்ளை 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆயிரும். பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, 2 பேருமே எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும், 2 பேருமே எனக்கு வேணாங்கிற நிலைமை ஏற்படும். பிள்ளையோட அமைப்பு பொறுத்து விஷயங்கள் வைங்களேன், இல்ல பொம்பளை பிள்ளை அறிஞ்சுன்னு வைங்களேன், முன்னாடி இதை எடுத்துட்டு போக கூடாது நீனே வச்சுக்கன்னு சொல்லி 2 பேரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப சில நேரங்கள்ல புள்ள எனக்கு தான் வேணும்னு 2 பேரும் சொல்லுவாங்க, அல்ல புள்ள எனக்கு வேணான்னு 2 பேரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, எனக்கு தான் வேணும்னு சொன்னாலும் வேணாம்னு சொன்னாலும் ஒரு ரூல் இருக்கணும்ல, ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா மார்க்கத்துல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல என்ன நீங்க காணணும்னு சொன்னா, அவங்க என்னதான் பிரிந்து விட்டாலும் அந்த தலாக்கு சொன்ன கணவனா இருக்கட்டும் அல்லது ஒரு கணவனிடமிருந்து விடுதலை பெற்ற குலா அடிப்படையில், இது பேர் குலான்னு சொல்லி குலா அடிப்படையில் பிரிந்து கொண்ட மனைவியாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் யோசிக்கணும், புள்ள நம்முடைய புள்ள. அவங்க 2 பேரும் என்னதான் பிரிஞ்சுக்கிட்டாலும் அவன் தான் அப்ப, இவதான் அம்மா. அதை யாருக்கு மாற்ற முடியுமா? 2 பேரும் தான் தாய் தந்தை வரும் பொழுது அதுல என்ன 2 பேரும் கவனிக்கணும், நம்ம புள்ள நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளையில எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் 2 பேருமே என்ன செய்யணும், யோசிக்கணும். யோசித்து அவங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டோம், இந்த புள்ள இருக்குது, இது என்ன செஞ்சா நல்லது, என்கிட்ட இருந்தா நல்லதா உன்கிட்ட இருந்தா நல்லதான்னு சொல்லி அழகான முறையில ஒரு முடிவெடுத்து குழந்தையோட எதிர்காலத்துக்கு தகுந்தவாறு அவங்களுக்குள்ளே நல்லிணக்கம் ஏற்படுத்தி யார் வச்சுக்கிட்டாலும் குற்றம் வராது. ஆனால் உரிமை கொண்டாடுறாங்கன்றவங்க அப்பதான் விவகாரம் வரும்.
உரிமை கொண்டாடுற அந்த பிள்ளை எனக்கு தான் வேணும்னு ரெண்டு பேருமே உரிமை கொண்டாடினார்களே. ஆனால் அப்ப என்ன பண்ணணும், அந்த உரிமையை விலகிக் கொள்ள வேண்டும். அது இவள்கிட்ட இருக்கணும்னு வச்சாலும் சரிதான், அவன்கிட்ட இருக்கணும்னு வச்சாலும் சரிதான். அல்லாஹ் ஒரு அளவுகோல் சொல்லிவிட்டான். என்ன அளவுகோல்? லா துலார்ர வாலிதத்துன் பி வலதிஹா வலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி. எந்த ஒரு குழந்தையின் காரணமாக ஒரு தாய்க்கு துன்பம் ஏற்படக்கூடாது. எந்த ஒரு குழந்தை, தலாக்கு மேட்டர் தொடர்ச்சி சொல்லிட்டு வர்றான், அல்ல தலாக்கு வசனத்துல தான் அது சொல்லிட்டு வர்றான். எந்த ஒரு குழந்தையின் காரணமாக அதை பெற்ற தாய்க்கு சங்கடங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவனுடைய தந்தைக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கும் புள்ள, அது ஒரு ஆளுக்கு புள்ள கிடையாது. உன்னுடைய பாட்டு ஒண்ணு இருக்கு, அவருடைய பாட்டு ஒண்ணு இருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தைக்கு என்ன நினைக்கிறீங்க, உரிமையாளரா இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால ரெண்டு பேருமே என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த குழந்தையினால எனக்கு சங்கடம் வந்துடக்கூடாது. என்னது, நீ தான் வச்சுக்கணும், அந்த அப்பனை பார்க்க விட மாட்டேன், அல்லது நான் தான் வச்சுக்கணும் ஆத்தாவை பார்க்க விட மாட்டேன்னா சங்கடப்பட்டாரா இல்லையா? யார்கிட்ட இருக்கணும் நீங்க முடிவு பண்ணாலும் சரிதான். எந்த மாதிரி முடிவு பண்ணணும்? தகப்பன்ட்ட இருக்கணும்னு முடிவு பண்ணினாலும் முடிவு ரெண்டாவது வருவோம். தகப்பன்ட்ட இருக்கணும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாலும் அந்த தாயோட உள்ள அன்பை கெடுக்கிற மாதிரி, தாய்க்கு தப்பு தவறா சொல்லி கொடுத்து உங்க ஆத்தாட்ட பேசாத, உங்க அம்மாட்ட போவாத என்கிற மாதிரி, உங்க தகப்பன்ட்ட போவாத, அப்படி ரெண்டு செய்யலையும் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா பெத்தவன்கிற முறையில பெத்தவள்ங்கிற முறையில ரெண்டு பேரும் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? இவங்க ஏதாவது ஒன்னு சாவி கொடுத்தாங்கன்னு வைங்க, அவங்க என்ன நினைக்கணும், நமக்கும் புருஷனுக்கும் நமக்கும் பொண்டாட்டிக்கும் தான் சண்டை. புள்ள என்ன செய்யும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அல்ல அந்த பிள்ளையை தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னத்தை சொன்னாலும் யார் சொன்னாலும் தகப்பனையும் தாயை மாத்திக்கொள்ள முடியுமா? இன்னைல இருந்து வேற தாயின்னு சொல்ல முடியுமா? இல்ல தகப்பன் வேற ஆள் மாத்திக்கிறீங்களா? மாறாது. அப்ப அந்த மாதிரி ஒரு உறவா இருக்கிற காரணத்தினால இந்த பிள்ளைகள் விஷயமாக தாயிட்ட இருக்கு நீங்க முடிவெடுத்தாலும் சரி, தகப்பனை பார்க்க விடணும், தகப்பனோட பேச விடணும். தகப்பனுங்கிற முறையில் அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு குறுக்கிட நம்ம பிள்ளைய பார்க்க முடியல என்ற சங்கடம் ஒரு தகப்பனுக்கு வர அல்லாஹ் சொல்றான். ஒரு தகப்பனுக்கும் வரக்கூடாது, ஒரு தாய்க்கும். யார்கிட்ட வேணாலும் இருந்துட்டு போகுது, அது ரெண்டாவது விஷயம். யார்கிட்ட இருக்கிற முடிவு எடுத்தாலும் சரி, ஒருவருக்கு சொந்தம்ங்கிற முடிவு எடுக்க முடியாது. யார்கிட்ட இருக்கிறது ஒரு ஆள் வருமே தவிர சொந்தம் ரெண்டு பேருக்கு தான். அதுதான் அல்ல அழகா சொல்றான். 2வது அத்தியாயத்தில் 234வது வசனத்தில் சொல்கிறான், லா துலார்ர வாலிதத்துன் வலதிஹா. எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையின் காரணமாக சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடவே கூடாது. வலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி. எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையின் காரணமாக சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. தகப்பனுக்கும் சங்கடம் இல்லாத வகையில், தாய்க்கும் சங்கடம் இல்லாத வகையில் தான் குழந்தை விஷயமாக நீங்க என்ன செய்யணும், முடிவெடுக்க வேண்டும். இது பொதுவான பேசிக் அடிப்படை. என்ன செய்யணும், ரெண்டு பேரும் புரிந்து கொள்ளணும். தகப்பனா இருக்கிறவனும் தாய்க்கு எதிராக அதை சொல்லி கொடுத்துடக்கூடாது, தாயாக இருக்கிறவளும் தகப்பனுக்கு எதிராக அதை சொல்லி கொடுத்து சாவி கொடுத்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்மா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தையை நான் தான் வயிற்றுல சுமந்தேன், மடியில போட்டு சீராட்டினேன், இந்த மாதிரி ரொம்ப அன்பு வச்சிருந்தேன், இந்த நிலையில என்னுடைய கணவர் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, பண்ணா பரவாயில்ல, ஆனா இந்த பிள்ளையும் எனக்கு இந்த பையனை கூட்டிட்டு போறதுக்கு என்ன செய்யறாரு, அவர் பிளான் பண்றாரு, என்னுடைய பிள்ளை எடுத்துக்கொள்றது திட்டமிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இது கை குழந்தை சின்ன பிள்ளை மாதிரி உள்ளது வளருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்தி அஹப்பு மாலம் தன்கிஹி. நீ வேற கல்யாணம் பண்ணாத வரைக்கும் அந்த குழந்தை விஷயத்தில் நீ வைத்துக் கொள்வதற்கு உனக்கு தான் உரிமை கூட. தகப்பனா இருக்கலாம், ஆனா யார்கிட்ட அந்த குழந்தை இருக்குன்னு, உன்னிடத்தில் தான் இருக்க வேண்டும். குழந்தையா இருக்குமே, ஆனால் குழந்தைகளுக்கு தகப்பன் என்ன செய்வான், குழந்தைய வச்சுட்டு போய் வேலைக்கு போனா குழந்தை யார் பாத்துக்கிறது, அது அன்புலையும் பாசத்துக்கு ஏங்கி செத்து போயிடும். அப்ப அந்த குழந்தைகள் யார்கிட்ட இருக்கிறது நல்லதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது குழந்தைன்னா விவரம் தெரியாத வயசுல இருக்கும்ல, அதாவது தாய் தந்தை தூக்கி வளர்த்து அரவணைக்கக்கூடிய வயசாக இருக்குமே, ஆனால் அப்ப தீர்ப்பு என்ன வழங்கணும், தாயிட்ட தான், உனக்கு உன் பிள்ளைதான் அங்கதான் இருப்பாங்க, கொடுக்க வேண்டியெல்லாம் கொடு அப்படி சொல்லணுமே தவிர நீ போய் பாத்துக்க, என்ன பாத்துக்க, கூப்பிட விட்டுக்க, என்ன வேண்டாம் செஞ்சுக்க. ஆனால் யார்கிட்ட இருக்கனே, தாய்க்குத்தான் உரிமை என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்தார்கள். இது அபூ தாவூதுல 1937வது ஹதீஸா இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் என்னன்னு கேட்டா, ஒரு அம்மா வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, பெரிய பையன், இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான், கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றவங்க அவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் என் பிள்ளைய தாண்டு கேட்கிறாரு புருஷங்காரரு, அவங்க டைவர்ஸ் ஆயிருச்சு. அது முதல் சொன்ன கேஸ் கை குழந்தை கேஸ். இது என்ன கேஸ், அந்த பையன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்டா, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கணுமா இல்லையா, 10 வயசு 12 வயசு அந்த மாதிரி பிள்ளைகள் தான் கிணத்துல போய் தண்ணி அடிச்சு கொண்டாந்து எனக்கு குணமான ஒத்தாசையா இருக்கிறான். அந்த பையனை வாப்பா என்ன செய்யறாரு கேட்கிறாரு அப்படின்ற சொல்லாட்ட கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, வேகமா என் பிள்ளைக்கு என்ன கேஸ் கொண்டு வந்தியா, புள்ள என் புள்ள, நீ என்ன என் பிள்ளைய கேட்டு வழக்கு கொண்டு வந்தியான்னு என்ன செய்யறாரு சொல்றோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க,
அந்த புள்ளைய கூப்பிடுறாங்க, நீ அந்த ஓரத்தில் உட்காரு, நீ இந்த ஓரத்தில் உட்காரு. இந்த புள்ளைய கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, நீ வாப்பா, இது உங்க அப்பா உங்க அத்தா, இது உங்க அம்மா, உனக்கு யாரு வேணும் சொல்லு. குழந்தைகிட்ட கேட்கறான். குழந்தை இல்ல, விவரமான பையன் தானே. அந்த விவரமான பையன் யார்கிட்ட இருந்தால் நமக்கு நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். யார் பாசம் காட்டுவா, யார் நம்மளை அரவணைக்கிறா, யார் நம்ம வளர்க்கிறா நல்லா தெரியும்ல. அந்த குழந்தையுடைய சாய்ஸ்ல விடுறாங்க. ஹாதா அபுக்க ஹாதா உம்முக்க, இது இதோ உன் தாய் இருக்கிறாள், இதோ உன் தகப்பன் இருக்கிறார், உனக்கு ஹுதுபி ஐஹிமா சீத்த, நீ யாரு வேணுமோ அவங்க கையை போய் பிடிச்சிக்க அப்படின்றவன அந்த குழந்தை என்ன செய்யுது, பையன் போய் அம்மா கையை பிடிச்சோன்னு நம்ம கூட்டிட்டு போயிடுச்சு. அப்ப விவரமான பையனா இருந்தா பையனுக்கு சான்ஸ் விட்டுறணும். குழந்தையா இருந்தா குழந்தைய நன்மையை கருதி தாயிட்ட விட்டுறணும். குழந்தையா இருக்குமே ஆனால் தூக்கி வளர்க்கக்கூடிய குழந்தையா இருந்தா இவன் வந்து மலம் கழிச்சா கூட கழுவ தெரியுமா, அவனுக்கு கழுவானதான் ஆம்பளை என்ன வருதுன்னு அதெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் கவனிக்கிற விஷயத்துல இந்த மாதிரியான தீர்ப்புகளை ரசூல்லா வழங்கி இருக்கிறாங்க என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் குழந்தை யாத்த இருந்தாலும் அதனுடைய செலவு தகப்பனை சேர்ந்தது. தாய்கிட்ட இருந்தாலும் சரி, தகப்பன் இருந்தாலும் சரி, அவன் பொண்டாட்டி புருஷனா வாழும் போதே யார் செலவழிக்கணும்? கள்ளத்தனமா கூட எனக்கு என் பிள்ளைங்க எடுத்துக்கிறவான்னு கேட்டாங்களா அந்த அம்மா. அபு சுஃபியானுடைய மனைவி வந்து கேட்டாங்களா இல்லையா, எனக்கு என் பிள்ளைகளுக்கும் போதுமான தரமாட்டேங்கிறாரு, தெரியாம நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்கல்ல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை யாரை சேர்ந்தது? புருஷனைத்தான் சேர்ந்தது. அம்மா கையில செலவழிக்க தேவையே கிடையாது. அப்ப குழந்தை அங்க வளர்ந்தாலும் அதுக்குரிய செலவீனங்கள் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் யார் பொறுப்பாளி ஆவாரு? தகப்பன் தான் பொறுப்பாளி ஆவார். வளர்ப்பாங்க அவங்க, தகப்பனை பார்க்க விடணும், தகப்பன் போய் பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரியான உரிமைகள் வச்சுக்கணுமே தவிர குழந்தையுடைய நல்லது கெட்டதுக்கு பூரா யார் பொறுப்பு? பொருளாதார ரீதியா முழுக்க தலாக்கு விட்ட முடிஞ்சு வச்சுன்னா பிள்ளைமா தலாக்கு விட முடியும்? பொண்டாடி தலாக்கு விடுறது மார்க்கத்தில் இருக்கு, பிள்ளை எப்படி தலாக்கு விடுறது? அப்ப பிள்ளைய தலாக்கு விடுறதுக்கு வழி மார்க்கத்தில் கிடையாது. இதை வந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, 2வது அத்தியாயத்துல 233 சொன்னா, அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, அந்த தகப்பனுக்கான அவன் வந்து பொண்டாட்டி பால் கொடுப்பாளையானால், விவாகரத்துக்கு பிறகு பால் கொடுப்பாளையானால், பால் கொடுக்கிறதுக்காக வேண்டி தனியா கூலி கொடுக்கணும். இவன் பால் கொடுக்கறது கையில இருந்து காசு கொடுத்து வாங்கி கொடுக்க மாட்டாவ, அவளுக்கு இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடியது, கொடுக்கலன்னு அவளுக்கு தான் வேதனை. அந்த பாலை புருஷனா இருக்கிற வரைக்கும் அதுக்கு கணக்கு ஃப்ரீ. புருஷங்கிற இல்லாம போயிட்டீல, உன் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு ஒரு தொகையை கொடு, அதுக்கு ஒரு கட்டணத்தை போடுன்னு சொல்லி என்ன செய்யறான், வாங்கிக்கங்கிறான். 233 பொய்யின் அருளானலக்கும் பாத்துஹுன்ன உஜூரஹுன்ன 65வது சூறாவுல 6வது வசனத்தில் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்கள் விவாகரத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்களே ஆனால் அவர்களுக்கு உரிய கூலியை கொடுத்து விடுங்கள். அப்ப அந்த பால் கொடுக்கிறது வந்து கையில இருந்து போட்டு செய்யறது இல்ல, அதையே தகப்பன் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா அதுக்கு சோறு வாங்கி கொடுக்கிறது, கடையில வாங்கி கொடுக்கறது நிலை வந்தா எப்படி அவ செய்வா? அவ கையில இருந்து சிரமம் இல்லாமல் இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடியதை கூட கொடுக்க அவசியம் இல்லைன்னு இருக்கும் பொழுது அப்ப யாருக்கு பொறுப்பு? எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னு தீர்ப்பளிச்சாலும் சரி. தலாக்கு விட்டவன எத்தனை பேர் வந்து மனைவியை மறந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைய மறந்துடும். பிள்ளையோட எதிர்காலம் நாசமா போகும். பிள்ளை தானே அது, உன்னுடைய வாரிசு தானே. அதை பத்தி எந்த ஒரு கவனமும் இல்லாம யாருக்கும் வந்து விருந்த மாதிரி என்ன செய்யறான், விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இதான் நம்ம பிள்ளை நினைச்சிட்டு போயிடுறான். அப்ப அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் விஷயத்துல என்ன செய்யணும், அவன் கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சுமைகள் பூரா ஆண்கள் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு, சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது தொடர்பான மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம்.